நம்ம வீக்கெண்ட் எங்க போறோம் சொல்லு பேபி. அங்கயா அப்பா இருக்காரே, அவர் ரொம்ப டஃப்பான ஆளு. சில விஷயங்கள் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் லக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல, அது ஹஸ்பண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன் லைஃப்ல ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தா இல்ல ப்ராப்ளம் இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஸ்ட்ரகிள்? அப்ப நீ அம்மாவாகிறதுக்கு ரெடி ஆயிட்ட. எங்க ப்ராப்ளம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ப்ராப்ளம். ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அதுக்காக நான் வெக்கப்படல. டிஸ்கஸ்டிங். எங்க கைய மேல தூக்கு. குட் பாய். கபீர் வா வா. ஒரு நிமிஷம், இவனோட ஃப்ளோட்ஸ் எங்க? எனக்கு எப்படி தெரியும்? அங்க தானே இருந்தது, அதை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கணும்ல. ஆனா அவன் உன் கூட தானே இருந்தான், அதான் நீ எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சேன். பேபி, நான் அவனை ரெடி பண்ணிட்டு இருந்தேன்ல. பேபி, நான் ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அவன் எப்படி ஸ்விம் பண்ணுவான்? குணால், கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. ஆமா குணால், சில மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு. அப்படிதானப்பா? குழந்தைங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பவும் அம்மா தான் எடுத்துக்கணும். ரிலாக்ஸ் காய்ஸ். என்ன ஆர்ம் ஃப்ளோட் வேணும் அவ்வளவுதானே? ரிஷி, நீ போய் எடுத்துட்டு வாயேன் ப்ளீஸ். அவனோட பொருள் எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு எப்படி ரிஷி, தெரியும்? நீ எங்க ரூம்குள்ள போய் ரைட் சைடுல பார்த்தேன்னு வச்சுக்கே, மேல தான் இருக்கும், உனக்கே தெரியும். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் பா. அவனை விட்டுடாதீங்க. வா 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 வா, பாத்து வா, பாத்து. கம் ஏய், கம் கம். குதிக்காத. ம். ரொம்ப தேங்க்ஸ் ரிஷி. குணால் இந்தா. அம்மா, உங்களுக்கு தான் ஃபோன். அட, மெடிசின்கான அலாரம் அடிக்குது. ஓஹோ. அப்பா, என்னோட மெடிசன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களா? நானா எடுத்துட்டு வரணும்? நான் எடுத்துட்டு வர சொல்லி சொன்னேன்ல. கம்ப்ளீட்லி ஃபர்காட். நான் சொல்லும் போது எடுத்து வச்சிருக்க வேண்டியதானே. இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்ககிட்ட கேக்குறாங்க யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. இட்ஸ் ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ் கண்ணா. எங்க வச்சிருக்கீங்கம்மா? அதுவா, பெட் சைடுல இருக்கிற டிராயர்ல பிளாக் கலர் பவுச் இருக்கும், அதை எடுத்து வா. ஓகே. அம்மா, எனக்கு விளையாட யானை பொம்மை வேணும், இப்பவே வேணும். கண்ணா, அடம் பிடிக்க கூடாது, நாளைக்கு விளையாடலாம். வேணும்னா வேணும் தான், அடம் பிடிக்க கூடாது கண்ணா. அவன் சின்ன பொருள் தானம்மா கேக்குறான் சப்னா. அப்பா, ஸ்பெஷலா டெல்லில இருந்து கொண்டு வந்தது. யாராவது கொண்டு வருவாங்க. அங்க போய் தேங்க்யூ. எனக்கு ஒரு லெமன் சோடா ஆர்டர் பண்றீங்களா? நிச்சயமா. ஓ, தேங்க்யூ. உன்னோட லெமனேட் இருக்கு பாரு. தேங்க் யூ. இந்தாடா. இப்ப சந்தோஷமா? யூ ஆர் சோ ஸ்வீட். குடிக்கிறியா? எனக்கு வேண்டாம். நான் ஜஸ்ட் இப்பதான். அட, ஓ ரிஷி, ஒரு தாங்க. என்ன ஐம் பண்றீங்க? சாரி. இன்னொரு லெமனேட் அது வாங்கிக்கலாம். பரவாயில்ல, ஐயோ, நீயே சொல்லுங்க. ரொம்ப குறும்பு. அம்மா, நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இது நல்லா இருக்குல்ல, ரொம்ப டேய், டேஸ்டா இருக்கு. என்னடா விஷ்டுமா? விஷ்டுமா? பயமா இருக்கு. அட, வேணாம். தூக்கி போடுறேன் பாரு. உனக்கு ஏய், என்ன பாத்து. பைத்தியமா? என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? ஏய் ரிஷி, ரிஷி, என்ன பண்ற நீ? குழந்தை அப்பா, தாத்தா. அழுவாதம்மா, ரிஷி என்ன பண்ற? அழுவாத. டிஸ்கஸ்டிங். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அழுவாத, அழுவாத, அழுவாத. இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பையன் பயந்துட்டான். ரிலாக்ஸ் ப்ரோ. என்ன பண்றான் பாரு. ஓ என் செல்லம் நீ.
ஏய் சப்னா, ம் சாரி நான் சும்மா விளையாடினேன். அள வைக்கணுங்கிறதுக்காக. அட விடுப்பா, இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிக்கிட்டு. அது மாமும் டேடும் சப்போர்ட் பண்ண உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வரி பண்ணிக்காத. அப்பா இருக்காரே, உடனே அவனுக்கு நிறைய செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. ஆமாமா, பேம்பரிங் தான் பண்றாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, செல்லம் கொடுக்கலாம் தான், தப்பு இல்ல. ஒரு விஷயத்த கபீருக்கு கத்து கொடுக்கறதுக்கு எனக்கு 2 வாரம் ஆகும். ஆனா அப்பா கிட்ட இருக்கும்போது 2 மணி நேரத்துல ஏன் மறந்துடுவான். நீ அவர்கிட்ட பேசக்கூடாது? நான் முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகல. அப்பா உடனே சின்னவன் குழந்தை விளையாட விடுன்னு சொல்லிடுவாரு. அப்பா சொல்ற விஷயம் ஓகே தான். குழந்தைங்களுக்கு டிசிப்ளின்னா அது அம்மா தான் கத்து கொடுக்கணும். அட்லீஸ்ட் அவர் நமக்காக நூடுல்ஸை விட்டு போயிருக்காரு. ம். உனக்கு தெரியுமா, அப்பாவோட இன்டென்ஷன் ஒன்றும் தப்பு இல்ல. அவருக்கு மனசுல எதுவும் இருக்காது, எதையும் உள்நோக்கத்தோட பேச மாட்டாரு. அவர் பாசம் காட்டுற விதம் தான் கொஞ்சம் வேறையா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன். இத கொஞ்சம் கொண்டு வரியா? தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. God bless you. யா, நான் எடுத்துட்டு போலாமா? வரேன். இதையும் கையில எடுத்துக்க. ம். எல்லாத்தையுமே இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. ரிஷிகண்ணா, ம், ம். இந்தாப்பா பிரசாதம். இங்கேயும் நீங்க கோயிலை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கோவிலுங்கிறது கடவுளை பொறுத்ததுப்பா. அப்புறம் கடவுள் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அப்புறம் இங்க இருக்கிற கோவில் இருக்கே, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் இங்க இருக்கிற பூசாரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்படியா? அவர் சொன்னதெல்லாம் கேட்டதும் நானே அதிர்ந்து போயிட்டேன். ஃபியூச்சரை பத்தி ஏதாவது சொன்னாரா? அட ஃபியூச்சர் என்ன, பாஸ்ட் பிரசன்ட் இன்னைக்கு நாளைக்கு எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. சரி ஒன்று சொல்லு, நீங்க காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? அது அப்பப்போ மாறும். லேட்டா தூங்குனா லேட்டா எந்திரிப்போம். சரி சீக்கிரம். சரி, நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்துருங்க. ஐயர் சொன்னாரு நாளைக்கு நாள் நல்லா இருக்காம். நாளைக்கு நல்ல முகூர்த்த நாளாம். வருஷத்துல ஒரு நாள் தான் வருமா. அப்புறம் நம்ம அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஓகே, ஆனா அந்த முகூர்த்தத்துல நம்ம என்ன பண்றது? உனக்கும் ரோஹிணிக்கும் ஒரு சின்ன யாகம் பண்ணணும், அவ்வளவுதான். உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். அப்புறம் எல்லாமே நல்லது தான் நடக்கும். மாம், நீங்க சொன்னது சந்தோஷம். ஆனா என்னால இதெல்லாம் முடியாது. கண்ணா, No, no, கண்ணா, no, நான் no, சொல்றது. no, no, no. என்ன ஆள விடுங்கம்மா. உன்னோட நல்லதுக்கு தானப்பா சொல்றேன். யாரும் என்னை பாராட்டவே மாட்டேங்கிறாங்க. இந்த வருஷம் பர்த்டேக்கு குணால் இதை தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப அழகா இருக்கு. நான் இத பார்த்துட்டே இருக்க தெரியுமா? அப்புறம் இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிரமாதமா யூ இருக்கு. லைக் இட்? ஐ லவ் இட். அப்போ எனக்கும் கொஞ்சம் கிரெடிட் கொடுமா. நான் தான் சூஸ் பண்ணி வாங்கி ரொம்ப கொடுத்தேன். நல்லா இருக்கு. தேங்க் யூ. என் ஒய்ஃபோட பர்த்டே வருஷத்துல ஒரு தடவை தான் வருது. ம். அந்த டேவை ஸ்பெஷல் ஆக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இங்க பாரு குணால், ரோஹிணி பர்த்டே வருது. ஆ? அவளுக்கும் டைமண்ட் வாங்கி கொடு. நீ கண்டிப்பா வாங்கி கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இவ உன் தங்கச்சியாச்சே. டேட், இதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். இன்ஃபேக்ட் ரோஹிணி, உனக்கு டைமண்ட் என்ன? உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வாங்கிக்கோ. Deal. குட் ஒன். ரிஷி, நீ இவளோட பர்த்டேக்கு என்ன வாங்கி கொடுக்க போற? நான் ரோஹிணிக்கு என்ன கொடுக்க போறேன்னா, ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஓ எதுக்கு இந்த ஆக்ஷன்? ஐ அம் சாரி. வாவ். என்ன கொடுக்க போற? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். அம்மா, அவர் கொடுக்கிற சர்ப்ரைஸ் ரெடி ஆயிரு. போன வருஷம் மாதிரி கிடையாதுல. அந்த தாபாக்கு போனது. ஐயோ. உன்னை தாபா கூட்டிட்டு போனானா? அட அத கேட்காதீங்க. அது ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாட்டி அற்புதமா இருக்கும். நீ பார்க்க தானே போற, பாரு பாரு. ஆனா அது என்னன்னு சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லிட்டா அது சர்ப்ரைஸா இருக்காதுல்ல. அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்ல. ஓ கம் ஆன் ரிஷி, சொல்லேன்பா. சொல்லுப்பா, என்ன சர்ப்ரைஸ் ஆமா, சர்ப்ரைஸ் ஆமா, சொல்லிக்கிட்டு சொல்லு. நீங்க கேக்குறாங்களா? எல்லாரும் சொல்லு. எதுக்காக இப்படி அவனை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம். ஆ. சொல்லுவான். சொல்லுப்பா. சரி, நீங்க எல்லாரும் இப்ப இவ்ளோ தொந்தரவு பண்றீங்க. சோ ரோஹிணி, இந்த தடவை நாம உன் பர்த்டேக்கு ஃப்ளாரன்ஸுக்கு போறோம். ஓ நிஜமாவா? என்னோட பர்த்டேக்கா? பின்ன என்ன? வாவ், சூப்பர். குட் சாய்ஸ் ரிஷி. ம். நல்ல விஷயம்தான். ஆமா, இதுக்கு எவ்வளவு செலவு பண்ண போற நீ? பரவாயில்லப்பா, இது ரோஹிணியோட பர்த்டே. அவளுக்கு லைஃப்ல புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. வாவ், கிரேட். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா இந்த வயசுல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்பா, அப்படியெல்லாம் ஃபிக்ஸ்ட் எதுவும் இல்ல. அவர் ஜஸ்ட் யோசிக்கிறார், அவ்வளவுதான். அங்க அப்பளம் ஏதாச்சும் இருக்கா பாருங்க. இருக்கு. நான் எடுத்து தரேன். ஆக்சுவலி அப்பா, இப்ப நீங்க சொன்னீங்களே அதுக்கு அர்த்தம் என்ன? வெக்கேஷன், ட்ரிப், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பணம் அழிஞ்சு போயிடும். டைமும் சரியில்லை. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பாரு. இதெல்லாம் ஏன் பிளான் பண்ற? இது பீக் சீசன், பிளானட் ஆஃப் சீசன். செலவு கம்மியாகும்ல. ஆனா இது உங்க தப்பாச்சேப்பா. என்ன சொல்ற? நீங்க உங்க பொண்ணை இந்த சீசன்ல பெற்றிருக்கீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? This is
நிஜமாவே ரொம்ப ஃபன்னி தான். ஃபன்னி தான், வெரி ஃபன்னி தான். நான் சொல்றத கேளு, இன்வெஸ்ட் பண்ணு. சாலிட்டர் வாங்கு, டைமண்ட் வாங்கு. டைமண்டோட ரேட் எப்பவுமே கம்மியாகாது. ஃபியூச்சர்ல ரிச்சா வாழணும்னா இப்ப சேவ் பண்ணு. சரிப்பா, நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதே சமயம் பிரசன்ட்ல நான் ரோஹிணி கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபியூச்சர்ல மட்டும் இல்ல, வயசான காலத்துல வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு வெளிய எங்கேயாவது போகணும்னு தோணுமா என்ன? நீ ரொம்ப சரியா சொல்றப்பா. வயசாகி கூட நாங்க எங்கேயும் போல. டெஸ்கினுக்கு போணுமா? எப்ப போகணும் சொல்லு, போலாம். இப்பவே போலாம். அட நான் சும்மா சொன்னேன், அதுக்கே இப்படி கோவப்படுறீங்க? அட இதுல கோவம் என்ன இருக்கு? நான் சும்மா பேசுறேன். எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? நம்ம சாப்பிட தானே வந்தோம். யா நம்ம ஜாலியா சாப்பிடலாம். சாப்பிடலாம் வாங்க. டின்னருக்கு வந்தா பேசவும் செய்யணும்ல. பேசாம சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. உங்க பிளான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நானே பிளான் பண்ணிக்கிறேன். உலகமே ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட ஐடியா கேக்குது. நான் ஃப்ரீயா குடுக்கறேன். அந்த அக்கறை உனக்கு இல்ல? வீட்ல பெரியவங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. பெரியவரே நீங்க தான் தால் கேட்டீங்களா? ஆ? அப்புறம் நீங்க கேட்ட ஐட்டமும் இங்க இருக்கு. ட்ரை பண்ணுங்க. குட் பாய், வெரி சாப்பிடுங்கப்பா. குட். உனக்கு என்ன வேணுமா? உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிட்டி ஐடியா ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.